வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப் ரவையில் நான் வந்து ஊத்தப்பம் செய்ய போகிறேன். இதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த ரவையை வந்து ஊற வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு அவல். இந்த அவலை நம்ம என்ன செய்யலாம், தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து அவல் ஊற வச்சாச்சு, ரவை ஊற வச்சாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த சிம்லா மிர்ச்சியில் நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுமாதிரி ஒரு கேரட்டு, இந்த முட்டைக்கோஸில் ஒரு பீஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேரட் துருவிருக்கேன். அது பிறகு பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி, சிம்லா மிர்ச்சி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா தாளிக்கணும். ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு காயாக போட்டு நம்ம வதக்கலாம். நம்மளை இஞ்சி போட்டுக்கலாம். மிளகாய், வெங்காயம், அடுத்து சிம்லா மிர்ச்சி, கேரட், முட்டைக்கோஸ், இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போ வந்து ரவை நல்லா ஊறிட்டு இது கூட நம்ம தயிர் சேர்க்கணும், அவல் சேர்க்கணும். சேர்த்து இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து அவலையும் சேர்த்துடலாம். இது உள்ள அவலையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நமக்கு சுடுத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு காய்கறி ஓரளவு வெந்துட்டு இந்த டைமில் நம்ம வந்து மல்லி இலையை போட்டுடலாம். மல்லி இலையை போட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஆப்பச்சட்டி எடுத்துட்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், வதக்கிட்டு
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே திருப்பி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னா ஒரு முட்டை உடைச்சி உள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள், அந்த முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறேன். பாருங்கள், முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு. இதில் அப்படி கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படி திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துட்டு திருப்பிடலாம். பாருங்கள், இதில் முட்டை ஊற்றிருக்கோம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இது வந்து காய்கறி மட்டும் போட்டது. இதில் வந்து நம்ம காய்கறியும் முட்டையும் சேர்த்துருக்கோம். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இதில் ஒன்று கொடுத்தா கூட போதும். அந்த அளவு சத்தானது எல்லா காய்கறியும் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.